price of your shirt is first increased by 18% and then decreased by 18%. First 18% அதிகரிக்குது, அதுக்கப்புறம் 18% குறையுது. ஓகேவா? ஸோ அப்படின்னா the overall percentage decrease in its price. இந்த ஓவராலாக பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும்? நார்மலாக அவங்களே கொடுத்துட்டாங்க அது டிக்ரீஸ் தான் ஆகும்னு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஓவரால் பர்சன்டேஜ் சேஞ்ச் வேணும். சேஞ்சுனா ஒன்று என்னது டிக்ரீஸ் ஆகலாம், இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது. ஸோ அது வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்குரிய பர்சன்டேஜ் இன்ட்டு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதோ அதுக்குரிய பர்சன்டேஜ், இந்த 2%ஐயும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இதுதான் ஓவரால் பர்சன்டேஜ் சேஞ்ச். அது டிக்ரீஸாகவும் இருக்கலாம், இன்க்ரீஸாகவும் இருக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு டிக்ரீஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இப்போ இங்கே இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் 18 × 18 டிவைடட் பை 100 போடுறோம். ஸோ 18 324 வரும். ஸோ டிவைடட் பை 100. ஸோ இதை என்ன பண்ணணும் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 3.24%. அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி அதே பர்சன்டேஜ் குறையுதுன்னா கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஏற்படும்னா 3.24%. ஸோ ஆன்சர் அதுதான்.